வணக்கம் மக்களே, வெல்கம் டு வாய்ஸ் டைம் யூடியூப் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2026ஓட ரிட்டென்ஷன் அண்ட் ரிலீசஸ் ப்ரிவ்யூ பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிற மூணாவது டீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நன் அதர் தென் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருங்க. இந்த டீம் ஒரு விதத்தில் ஸ்பெஷல். நம்ம கிங் கோலி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்காக தான் விளையாடிட்டு இருக்காரு. ப்ளஸ் 2025 அவங்க தான் சாம்பியன்ஸ். ஸோ கரண்ட் சாம்பியன்ஸ் வின்னிங் காம்பினேஷன்ஸ் அதில் பெருசாக சேஞ்சஸ் எதுவும் பண்ண வேண்டி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க எனக்கு தெரிஞ்சு பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து, அதாவது கிட்டத்தட்ட 18 வருஷம் கழித்து அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான டீம் செட் ஆகிருக்கு. ஆல்ரெடி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாம்போன்ஸ்லாம் இருந்திருக்காங்க, கிறிஸ் கெயில் இருந்திருக்காரு, அங்கே ஏபிடி வில்லியர்ஸ் இருந்திருக்காரு, அனில் கும்ப்ளே விளையாண்டுருக்காரு, டேனியல் வெட்டரி விளையாண்டுருக்காரு, அண்ட் தென் ஷேன் வாட்சன் அங்கே 3 வருஷம் விளையாண்டுருக்காரு. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் அங்கே விளையாண்டுருக்காங்க. இல்லை, பட் இருந்தாலும் அவங்க கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பிளேயருக்கு வந்து சான்சஸ் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் இந்த நான் சொன்ன பிளேயர்ஸை தவிர கொஷின் மார்க்கு தான். ஸோ அதுதான் அவங்களோட லேக்கிங்காக இருந்தது. அந்த தப்பை அவங்க இனிமேட்டு பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் இயர் அவங்களோட இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் தாங்க. மயங்க் அகர்வால் தேவ்தத் பட்டிகலுக்கு பதிலாக வந்திருந்தார். அண்ட் தென் டிம் சைஃபர்ட் டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்திருந்தார் ஜேக்கப் பெத்தலுக்கு பதிலாக. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ரிலீஸ் பண்ண வேண்டிய பிளேயர்னு பார்த்தா கம்மியாக தாங்க இருக்கும். ஆல்ரெடி அவங்க சாம்பியன் சைடு அப்படின்றதுனால நல்ல பேக்கப்ஸும் வச்சுருக்காங்க, நல்ல பிளேயர்ஸும் 11ல் இருக்காங்க. ஸோ அவங்க ரிலீஸ் பண்ண வேண்டிய பிளேயர் லியாம் லிவிங்ஸ்டன். ஃபஸ்ட் 8.75 crore. அவர் ஏன் வருவாருன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து அவரை சரியாக பண்ணலைங்க. அவர் வந்து ரொம்ப நம்பி எடுத்தாங்க, ஒரு ஃபினிஷராக வேணும் அப்படின்றதுக்காக. டிம் டேவிட் அவங்களுக்கு நல்லாவே ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. பட் லியாம் லிவிங்ஸ்டன் இந்த சைட்லேருந்து எந்த சப்போர்ட்டுமே பண்ணலை. அவர் தனியால் தான் போராடிட்டு இருந்தார். ஸோ அதனால் லியாம் லிவிங்ஸ்டன் ஆஃப் ஸ்பின் போடுவார், அதெல்லாம் கரெக்டுங்க. ஆஃப் ஸ்பின் மட்டும் இல்லை, லெக் ஸ்பின்னாக அவர் போடுவார். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் அவர் வச்சிருக்க முடியாதுங்க. அவருக்கு வயசும் ஆகிடுச்சு, பட் அவர் கொஞ்சம் டவுன்ஃபாலில் இருக்குனால லியாம் லிவிங்ஸ்டனை விட்டுறது பெட்டராக இருக்கும். ஒரு நல்ல பட்ஜெட்டும் கிடைக்கும் டீமுக்கு. எஸ் தயால் 5 கோடி. என்னங்க சொல்கிறீங்க? எஸ் தயாலை விட போகிறாங்களா? ஷாக்காக இருக்கா? ஆமாங்க, அவர் ஒரு அலிகேஷனில் இருக்கார், ஒரு சின்ன கேஸ் இருக்குது அவர் மேலே. அது வந்து இன்னும் சால்ட் ஆகலை, தீர்ப்பாகலை அப்படின்றதுனால அவரை வந்து டெம்பரவரியாக வந்து இன்டர்நேஷ்னல் அண்ட் டொமஸ்டிக் மேட்சஸ்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க பிசிசிஐ. ஸோ அதனால் எஸ் தயாலால் இன்றைக்கி டேட் வரைக்கும் எந்த கன்ஃபர்மேஷன் இல்லைங்க அவர் விளையாடுவாருன்னு. அவரால் விளையாட முடியாது அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதை தாண்டி அவங்க வந்து லுங்கி நிகிடியை வெளியே விட்டுறலாங்க. 1 கோடிக்கு எடுத்தாங்க. ஏன் அவரை வெளியே விடணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிரைமரி பவுலர் ஜோஸ் ஹசல்வுட் இருக்க போகிறாரு. அதை தாண்டி அவங்க துஷாராவும் வச்சுருக்காங்க. அவர் ஒரு நல்ல பேக்கப் ஆப்ஷன் துஷாரா. ஸோ அதனால் அவங்கள தாண்டி லுங்கி நிகிடிக்கு 11ல் சான்ஸ் கிடைக்குமாங்கிறது பெரிய கேள்விக்குறி தான். ஸோ அதனால் அவங்க வந்து லுங்கி நிகிடியை வெளியில் விட்டுறதும் பெட்டர். அண்ட் தென் அபிநந்தன் சிங்கின்னு ஒரு பிளேயர் இருக்கார், 30 லட்சம். ஸோ நீங்கள் அவரையும் வெளியே விட்டுறலாம். இவங்களெல்லாம் வெளியே விட்டீங்க, ப்ளஸ் உங்களுக்கு ஒரு 5 கோடி கிடைக்கிது அப்படின்னாலே 20 கோடி உங்கள் பர்ஸில் ஆட் ஆகும். ஸோ இந்த 20 கோடி உங்களுக்கு மினி ஆக்ஷனுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இவங்களோட ப்ராபபிள் 11 பார்த்துடலாம். ப்ராபபிள் 11னா நம்ம கிங் தாங்க ஓப்பனிங் இறங்க போகிறாரு. அவர் கூட பிலிப்சால் அவர் லாஸ்ட் வருஷமே வந்து நிறைய மேட்ச்சு நல்லா ஆடி கொடுத்தாரு. ஸோ இந்த காம்போவை அவங்க பிரிக்க மாட்டாங்க. அண்ட் தென் அவங்களுக்கு அடுத்ததாக தேவ்தத் பட்டிக்கல் வருவாருங்க. ஸோ தேவ்தத் பட்டிக்கலும் நல்ல ப்ராமிசிங்கான யங்ஸ்டர் தான். ஸோ அவரை 1 டவுனில் வந்து ஆர்சிபி யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் ரஷத் பட்டிதாருங்க, அவங்களோட கேப்டன். ஆர்சிபியோட 18 வருஷ தவத்தை அவர் தான் நிறைவேற்றி வச்சார். ஸோ அவர் 4th வருவார், ரஷத் பட்டிதர். அண்டு 5th டிம் டேவிட்டுங்க. என்னங்க, டிம் டேவிட் ஃபினிஷர் தானே, அவர் ஏன் 5ஆவதாக வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஆஸ்திரேலியாவுக்கு இப்போ மிடில் ஆர்டர் தாங்க ஆடுறாரு, நல்லாவும் ஆடுறாரு, லாங் இன்னிங்ஸ் ஆடுறாரு. அப்படின்றப்போ நீங்கள் டிம் டேவிட்டை 5th யூஸ் பண்ணலாம். அப்போ ஃபினிஷர் யாருன்னு கேட்டால் ஜிதேஷ் சர்மா, ரொமாரியோ ஷெப்பர்ட் இருக்காருங்க. ஸோ அவங்க 2 பேரால் நல்லா மேட்ச் ஃபினிஷ் பண்ண முடியும். ரொமாரியோ ஷெப்பர்ட் லாஸ்ட் இயரே பார்த்தாங்க, ஒரு மேட்ச் சிஎஸ்கே கூட வச்சு வெளுன்னு வெளுத்தாருங்க. 12-13 பாலுக்கு ஒரு 50 அடித்தார் அவர் லாஸ்ட் வருஷம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் ரொமாரியோ ஷெப்பர்ட். அண்ட் ஜிதேஷ் சர்மாவும் வந்து செம்மையான ஃபினிஷர். அவங்க 2 பேர் இருக்கனால தைரியமாக டிம் டேவிட்டை வந்து நீங்கள் 5ஆவதாக அனுப்பலாம். அதை தாண்டி உங்களுக்கு 8ஆவதாக வரக்கூடிய குரோனல் பாண்டியா, அவரும் வந்து மேட்ச் வின்னர் தாங்க. லாஸ்ட் இயர் வந்து அவர் சில இன்னிங்ஸ் அந்த லியாம் லிவிங்ஸ்டன் ஃபெயில் ஆனப்போ வந்து இவரை முன்னாடி அமைச்சிருந்தாங்கங்க. அவர் பேட்டிங்லேயும் மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு, அவரால் பவுலிங்லேயும் மேட்ச் வின் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ குருணல் பாண்டியா உங்களுக்கு 8ஆவதாக வருவார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், அவர் ஆர்சிபிக்கு லாஸ்ட் வருஷம் ரொம்பவே நல்லாவே பண்ணியிருந்தார். அண்ட் தென் 10வது ஜோஸ் ஹசல்வுட். அவங்க ஆர்சிபியோட டைட்டில் வின் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா ஜோஸ் ஹசல்வுட்டுங்க. ரொம்ப சூப்பராக லாஸ்ட் இயர் பவுலிங் போட்டிருந்தார். அதை அடுத்த வருஷமும் கண்டினியூ பண்ணுவார், அதாவது 2026லேயும் கண்டினியூ பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் 11th பிளேயராக ஷிவா சர்மா. லாஸ்ட் இயர் ஃபுல்லாக இம்பேக்ட் பிளேயராக ஆடினார், பட் இந்த வருஷம் 11ல் ஆடுவார்னு நான் நினைக்கிறேன்.
ப்ளஸ் இவங்களுக்கு எங்கே லேக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ் தயாலோட பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணுறது தான். அவரும் வந்து லாஸ்ட் வருஷம் ஆர்சிபிக்கு சூப்பராகவே போட்டிருந்தாரு. எஸ் தயால் இல்லாத பிளேஸை வந்து ஆர்சிபி யாரை வச்சு நிரப்ப போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணுங்க. அதுக்கு நானும் கொஞ்சம் ஆவலாக தான் இருக்கேன். ஆல்ரெடி அவங்க வந்து ரசிக்தார்னு ஒரு பிளேயரை வச்சுருக்காங்க. அது இல்லாமல் அவங்க இன்னொரு இந்தியன் பேசர் பார்க்க வேண்டிய கட்டத்தில் இருக்காங்க. ஏன்னா ரசிக்தார் வந்து ஆல்ரெடி இம்பேக்ட் பிளேயராக விளையாட போகிறாரு. அவர் இல்லாமல் இன்னொருத்தரை நம்ம அதாவது ஆர்சிபி பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டொமஸ்டிக் பேக்கப்பும் இந்த மும்பை இந்தியன்ஸுக்கு சொன்ன மாதிரி டொமஸ்டிக் பேட்டர்ஸ் பேக்கப்பை இவங்க பார்க்கணுங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் மனோஜ் பாண்டாகன் ஒரே ஒரு பிளேயர் தான் இருக்கார். நல்லா ஃபினிஷிங் விளையாடக்கூடியவர், மீடியம் பேஸும் போட முடியும், ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கார். அதை தாண்டி பார்த்திங்கன்னா மயங்க் அகர்வாலை மேபி அவங்க ரிட்டர்ன் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. அவங்க ரிட்டர்ன் பண்ணாலும் பண்ணலனாலும் ஓகே. அதை தாண்டி அவங்க ஆக்ஷனில் வர ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் அல்லது 2 இந்தியன் பேட்ஸ்மேன் அவங்க பார்க்க வேண்டியது இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு இந்தியன் பவுலரும் பார்க்க வேண்டியிருக்கும். இது ப்ரைமரியாக அவங்க பார்க்கணும். அண்ட் தென் ஃபினிஷிங்கில் யாராவது ப்ராப்ளம், டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்ட் மாதிரி பிளேயரால் விளையாட முடியல, ஏதாவது இன்ஜுரி கன்சர்ன் இருந்ததுன்னா அவங்க ஜேக்கப் பெத்தல்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் வச்சுருக்காங்க, ஒரு லெஃப்ட் ஹேண்டர், அவரும் நல்ல ஃபினிஷர். ஸோ இது மட்டும்தான் இப்போதைக்கு ஆர்சிபியோட கன்சர்ன். அதாவது ஒரு 2 இந்தியன் பேட்டர்ஸ் வாங்கணும், இந்தியன் பவுலர்ஸ் வாங்கணும். ஆல்ரெடி அவங்க டீமில் வந்து பார்த்திங்கன்னா 22 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ப்ளஸ் அங்கேயும் ஒரு 3 பிளேயர் வேக்கண்ட் இருக்குது. ப்ளஸ் நான் சொன்ன இந்த 4 பிளேயர் விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க 7 பிளேயரை வாங்க முடியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 ஃபாரின் பிளேயர் வாங்கலாம், 5 இந்தியன் பிளேயர் வாங்கலாம். இதுதான் இந்த வருஷம் ஆர்சிபியோட பிளானாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வின்னிங் காம்பினேஷனை மாற்றாமல் போகிறது ரொம்பவே நல்லது. ஆர்சிபி இதே பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க இந்த வருஷம். அதாவது லாஸ்ட் இயர் கொடுத்த அதே பர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷமும் 2026லையும் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இவங்களுக்கு அட்வான்டேஜஸும் இருக்குங்க. ஏன்னா இப்போ குருணல் பாண்டியா மாதிரி ஒரு பிளேயர் இருக்கிறதுனால அவர் மிடில் ஆர்டர்லையும் யூஸ் பண்ணலாம், ஃபினிஷராகவும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவர் நல்ல பேட்டரும் கூட, 4 ஓவர் நல்லா கண்ட்ரோல்டாக போடக்கூடியவர். ஸோ அவர் இருக்கார். ரொமாரியோ ஷெப்பர்ட் ஒரு ஆல்ரவுண்டர், ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், அவர் இருக்கார். 2 ஆல்ரவுண்டர் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இன்னமும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். டீம் வந்து ரொம்பவே பேலன்ஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேலன்ஸாக இருக்கிறதுனால வந்து அந்த சின்ன விஷயம், ஒரு எஸ் தயால் மிஸ் ஆன ஒரு ஃபாஸ்ட் பவுலரையும் அண்ட் தென் ஒரு டாப் ஆர்டர்னு சொல்ல முடியாது, ஒரு பேக்கப் இந்தியன் பேட்டரையும் எடுத்தானாலே அவங்க வந்து இந்த வருஷம் ராக் பண்ண ரெடியாக இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஓ தேங்க்யூ கைஸ், கைண்ட்லி சப்போர்ட் மீ.